இந்த இடையில நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஓடிபி பைபாஸ் வந்து பிஓசி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் நிறைய பிஓசி வீடியோ வந்து போட்டிருப்போம். கிராஸ் ஸ்கிரிப்டிங் அதே மாதிரி ஓடிபி பைபாஸ்க்கு அக்கௌண்ட் டேக் ஓவருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பிஓசி வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணலாம், செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள் கைஸ். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பிஓசிக்குள்ளார போயிடலாம். ஸோ நான் எல்லா வீடியோலையும் காட்டுற மாதிரி இதுலேயும் ஏதோ ஒரு கவர்மெண்ட் அப்ளிகேஷன் தான். ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் அப்ளிகேஷன் வந்து லிங்கே வந்து தூக்கிட்டாங்க. ஸோ அந்த சைட்டையே வந்து டவுன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை அவங்களுக்கு தேவையில்லை போல் அந்த சைட். அதனால் ஸோ இந்த ஓடிபி எதை பற்றினா வந்து ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் யூஸ் பண்ணி தான் அந்த இடத்துல நான் வந்து பக்கை ஃபைன் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் பக் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் பக் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி மற்ற பக்கை கம்பேர் பண்ணுறதை விட இந்த பக்கை கண்டுபிடிக்கிறதும் வந்து ப்ராசஸ் சிம்பிளாக இருக்கும். 1.12 தான் வந்து எக்ஸாக்டான பிஓசி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0 பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் கிரியேஷன் ப்ராசஸாக காட்டியிருப்பேன். இந்த 1.12 தான் வந்து எக்ஸாக்டான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே என்னென்னா வந்து எப்பயும் போல் நார்மலாக ஒரு லாகின் பேஜ் இருக்குது. லாகின் பேஜுக்குள்ளார வந்து எப்பயுமே கேட்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எங்கே ஒரு ஓடிபி பைபாஸ் இப்படி நடக்குது அப்படின்னா வந்து ஃபர்காட் பாஸ்வேர்டில் அவங்க ஃபோன் நம்பரை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து எங்கள் இந்த அப்ளிகேஷனில் பக் இருக்குது. நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். இது வந்து இந்த லாகின் பேஜ். நான் லாகின் பேஜ் போய்ட்டு நான் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை வந்து தரேன். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ எப்பயும் போல கொடுக்குற மாதிரி கேப்சாவும் கொடுத்தாச்சு. கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன். பண்ணோடனே சம் ஓடிபி வந்து ஏதோ அனுப்பியிருக்காங்க என்னோடய மொபைல் நம்பருக்கு. ஸோ தட் நான் அந்த ஓடிபியை வந்து பார்க்கலாம். நான் நார்மலாக எப்பயும் தர மாதிரி சும்மா 00 ஓடிபி கொடுத்து அந்த ரிக்வஸ்ட்டை வந்து இன்டர்செப்ட் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த ஓடிபி சப்மிட் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணுவோம் தெரியுமா, அந்த ரிக்வஸ்ட்டை வந்து நான் ஜஸ்ட் பர்ப் சூட்டில் கேப்சர் பண்ணியிருக்கேன். சப்மிட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த ரிக்வஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ரிக்வஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் ஆர் மொபைல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஓடிபின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்கான ஒரு என்கிரிப்ஷன் தான் பண்ணுறாங்க. ஓடிபிக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்கிரிப்ஷனு, அதேமாதிரி இமெயிலுக்கோ ஆர்எல்ஸ் மொபைலுக்கோ வந்து ஒரு என்கிரிப்ஷன். ஸோ இந்த இடத்துல எதுக்கு என்கிரிப்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல. நீ மற்ற சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்துங்களேன், இதில் வந்து இமெயிலோ மொபைலோ வந்து கிளியர் டெக்ஸ்ட்டாகவே இருக்கும். இங்கேயும் ஓடிபி வந்து கிளியர் டெக்ஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட் நம்ம இப்போ சப்மிட் பண்ண தெரியுமா, இதுதான் அந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டு. நான் ஜஸ்ட் மாதிரி ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் எப்பயும் போல் இந்த ரிக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் தான் நம்ம வந்து மேனிபுலேட் பண்ணோம். ஸோ தட் அந்த ரிக்வஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டூ இன்டர்செப்ட் வந்து கிளிக் பண்ணியிருப்பேன். ஓகே, ரெஸ்பான்ஸ் டு திஸ் ரிக்வஸ்ட் கேட்டாச்சு. மறுபடியும் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இங்கே பாருங்களேன், இங்கே ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு லைன் இருக்கும். ஸோ இதுதான் அந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டோட ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த பர்ப் சூட்டோட அப்டேட்டட் வெர்ஷனில் இந்த மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து பழைய வெர்ஷனுங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்பான்ஸு ரிக்வஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ பர்ப் சூட்டோட அப்டேட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இன்டர்செப்ட் பண்ணும்போது ஈஸியாகவே வந்து வந்துடும். இந்த ரெஸ்பான்ஸ் வந்து எந்தோட ரெஸ்பான்ஸ்னால் வந்து ஓடிபி வந்து இங்கே பாருங்கள், பி நாட் மேட்ச்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த ஓடிபி நாட் மேட்ச் அப்படிங்க அந்த ரெஸ்பான்ஸை ஃபுல்லாக தூக்க போகிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக தூக்கிட்டு இந்த ரெஸ்பான்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ்னால், நான் ஏற்கனவே வந்து கரெக்டான ஓடிபி போட்டு எடுத்த ரெஸ்பான்ஸ். நான் ஏற்கனவே ஒரு தடவை இந்த அட்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இது என்ன ரெஸ்பான்ஸ்னால் கரெக்டான ஒரு ஓடிபி வந்துருக்கு தெரியுமா நம்மளோட ஃபோன் நம்பருக்கு, அந்த கரெக்டான ஓடிபியை போட்டு வர ரெஸ்பான்ஸ் தான் இந்த ரெஸ்பான்ஸ். ஸோ நான் அதையும் வந்து அங்கே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் ரீப்ளேசிங் தி ரெஸ்பான்ஸ் தான். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. நான் ஜஸ்ட்டு வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு பேஜுக்கு வந்து போயிருக்கும். ஸோ தட் விச் மீன்ஸ் அந்த ஓடிபி வந்து ஈஸியாக வெரிஃபை ஆகிடுச்சு. பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கேட்குது. மறுபடியும் நான் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணியிருப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இங்கே ஒரு பாஸ்வேர்டு வந்து ஷோ பண்ணுறதுக்கு தான். பிஓசி பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ தட் அதை கிளிக் பண்ணி டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட்னு இருக்கும், டைப் ஈக்குவல் பாஸ்வேர்டு. சரி, டைப் ஈக்குவல் பாஸ்வேர்டு இருக்கும், டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட்னு மாற்றுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட்னு மாற்றிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உடனே இங்கே Sergio27 சொல்லிட்டு வந்திருக்கும். சப்மிட் கொடுத்த உடனே இப்போ வந்து பாஸ்வேர்டு ஹஸ் பீன் சேஞ்ச்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் வந்து லாகின் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ இது இவ்வளோ தாங்க, ரொம்பவே ஒரு சிம்பிளான பிஓசி தான். ஸோ இங்கே எந்த இடத்துல பக் அப்படின்னா பாருங்களேன், இந்த ரெஸ்பான்ஸை பாருங்களேன். இந்த ரெஸ்பான்ஸில் டைனமிக்காக எந்த டெக்ஸ்ட்டுமே இல்லை. டைனமிக்காக அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைனமிக்கானா நம்ம அக்கௌண்ட்டுக்குன்னு தனியாக ஏதாவது டோக்கனோ
சம்திங் ஏதாச்சும் ஒரு ஆஷான வேல்யூவோ வந்து இந்த இடத்துல இந்த ரெஸ்பான்ஸில் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன் நம்மளால் வந்து பண்ண முடியுது. ஒரு வேளை இல்லை அப்படின்னா நம்ம ஈஸியாக இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஈஸியாக வந்து போயிட்டு இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ நான் ஒரு அட்டாக்கராக இருந்தேன்னா ஸோ இந்த அப்ளிகேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க எல்லா மொபைல் நம்பரையும் வந்து ரெக்கார்ட் மூலியம் எடுத்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக வந்து ஓடிபியை சென்ட் பண்ணி இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் மேனிபுலேட் பண்ணிட்டு ஈஸியாக நான் வந்து பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணி லாகின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இதுதான் வந்து இந்த பக்கோட ஒரு சிம்பிளான இம்பேக்ட். ஸோ இது சிம்பிளான இம்பேக்ட் கிடையாது, ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட்னா. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதை பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஸோ எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த இம்பேக்ட் வந்து நம்ம ஒன்றுமே கொண்டு போகலாம். ஸோ இந்த பக் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு பிகினர் ப்ளஸ்ஸாக இருந்தீங்கன்னா இந்த பக்கு கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு இப்போ தான் டக்குன்னு வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸோ இந்த பக்கை பார்க்க உங்களுக்கு புதுசாகவே இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன் பக் வந்து நிறைய இந்த சேனலில் வந்து போட்டிருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த மாதிரி வந்து மேனிபுலேட் பண்ணி இந்த மாதிரி ஓடிபி வந்து பைபாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நிறைய வந்து மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸியான மெத்தடு. அவ்வளோதாங்க. ஸோ இந்த பக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த பிஓசி வீடியோ வந்து இதோட ஒரு 10-15 போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிஓசி வீடியோ கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பாய்.